பல்ல கடிச்சிட்டு இருந்துருமா. அவங்க கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உண்மையாவே நீ எந்த தப்பும் பண்ணலைன்னா உங்க ஆளுங்க உன்னை ஜாமீன்ல எடுத்து வக்கீல் வச்சு வாதாடி வெளியே எடுத்துருவாங்க. ஒருவேளை நீ தப்பு பண்ணிருந்தா அதுக்கான தண்டனையே தருவாங்க. அதை நீ அனுபவிச்சுக்க. நான் சொன்ன இந்த 2ல 1 தான் சாமி சத்தியமா நடக்கும். அதுக்கேத்த மாதிரி நீ தயாரா இரு. என்ன அப்படி பாக்குற? இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப என்ன மாதிரி படிக்காதவங்க தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுவாங்க. உன்னை பார்த்தா படிச்ச வசதியான பொண்ணு மாதிரி தெரியற. ஒண்ணு தண்டனையை ஏத்துக்க, இல்ல ஆள் வச்சு வாதாடி எப்படி வெளியே போறதுன்னு யோசி. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஒன்னும் மாறாது. அழுதாலும் தொழுதாலும் உன் மேல யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. தண்டனை கிடைக்காம தப்பிக்கணும்னா 2 விஷயம் அவசியம் வேணும். ஒண்ணு பணம், இன்னொன்னு உண்மை. உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கு. அதை நிரூபிக்கணுமே, அதுக்கு பணம் இருக்கா? உன்கிட்ட இருக்கும். இருந்தா அதை வச்சு தப்பிச்சுக்க. இல்லையா நடந்ததெல்லாம் மறந்துட்டு இதுதான் வீடு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் விதின்னு ஏத்துக்க பழகிக்க. தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணாதவங்க எல்லாருமே இங்க அப்படிதான் இருக்கும். ஐயோ அநியாயமா தண்டிச்சிட்டாங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா சீக்கிரமா நெஞ்சு வெடிச்சு போய் சேர்ந்துருவேன். இங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு யாருகிட்டையும் பிரச்சனை பண்ணாம அமைதியா போயிடு. அதுதான் நல்லது. இல்லேன்னு வச்சுக்க, இங்க பித்து பிடிச்சு போய் உக்காந்துருக்கா பாரு, இவ கதிதான் உனக்கு வரும். இவளும் இவ புருஷனும் எந்த தப்பும் பண்ணலையா. ஆனா கூட பிறந்த பாவிங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்களாம். இவ புருஷன் துக்கம் தாங்க முடியாம போய் சேர்ந்துட்டான். இவ அந்த அதிர்ச்சியிலேயே இப்படி ஆயிட்டா. இந்த நிலைமை உனக்கு வர வேணாம், புரிஞ்சு நடந்துக்க. ஐய ஆசிரமத்துல இருந்து வாரத்துக்கு 1 நாள் தூக்கிட்டு வராங்க. அந்த 1 நாள் கூட இவ பாத்துக்க மாட்டாளா? அவ தலையில 2 போடுடி. வா 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 செல்லம். ஓ ஆத்தாகாரி சாமியோட பேசிட்டு இருக்கா. அவளை எதுக்கு தொந்தரவு பண்ற? அழாத செல்லம், அழாத அழாத அழாத. இந்த நிலைமை எனக்கு தேவையா? பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணி எதுக்காக என்ன பெத்த? நீ என்ன வெறுத்து தூக்கி போட்டுட்டு போனதுனால தானே நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். காலம் முழுக்க வேதனை அனுபவிக்கிறதா என் விதினா, அவமானம் தான் என் வாழ்க்கைதான். எதுக்கு என்ன பெத்த? நான் பிறக்காமலே இருந்திருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்காதுல்ல. நீ பண்ண தப்புக்கு நான் இல்லடி தண்டனை அனுபவிக்கிறேன். தமிழ், சுகமா இருக்குன்னு அப்படியே தூங்கிடாதீங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாரு, துளசி, இந்த 2 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சொல்லுங்க தமிழ். உங்களுக்கு துளசியை விட சாருவை தானே அதிகமா பிடிக்கும்? குட். ஆனா தலை அசைச்சா போதாது. உங்க அடி மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லுங்க. துளசி பிடிக்குமா, சாரு பிடிக்குமா? சாரு. சூப்பர். சாருவை பிடிக்குங்கிறீங்க, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க தமிழ்.
சாருவை எதனால பிடிக்கும்? ஏன்னா சாரு ரொம்ப நல்லவ. ஓகே. என் மேல பிரிய வச்சிருக்கா. ஓஹோ. லவ்க்கு என்னை யாருமே லவ் பண்ணதில்லை. துளசி கூடவா? துளசி உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. செத்தாலும் மறக்க மாட்டேன், இன்னொரு பொண்ணு நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. இப்ப சாருவை பிடிக்குங்கிறீங்க. இதுல எது உண்மை? எங்களை சீட் பண்றீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சாருவை பிடிக்குங்கிறீங்களா? உங்களுக்கு துளசி தானே பிடிக்கும்? டாக்டர், சொல்லுங்க தமிழ். உங்க அடிமனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. யாரை உங்களுக்கு பிடிக்கும்? துளசியா சாருவா? சாரு. துளசி. துளசி தான். என்ன டாக்டர் இது? ஓகே தமிழ், நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கொஞ்சம் எளிமையா கேக்குறேன். துளசி பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களா? அதுக்காக நீங்க கோவப்பட்டிருக்கீங்களா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படி ஏதாவது நடந்திருக்கும் போல. அவங்க தப்பு பண்ணி அதனால அவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு கூட வந்திருக்கலாம். நிச்சயமா வந்திருக்கணும். கரெக்டா? கரெக்டான்னு சொல்லுங்க தமிழ். துளசியை சில சமயங்கள்ல பிடிக்காம போயிருக்கலாம்ல? That's the point. அந்த வெறுப்பு தான் தமிழ் உண்மை. துளசி மேல உயிரா இருக்குன்னு சொல்றதெல்லாம் போய். உண்மையாவே உங்க ஆள் மனசுல அப்படி ஒரு நினைப்பே இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேங்கிற ஒரு கட்டாயத்துல, ஒரு கடமைக்காக, மத்தவங்க தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்றீங்க. உங்க கல்யாணம் கூட ஒரு கட்டாயத்துல எதிர்பாராம நடந்ததுன்னு நினைக்கிறேன். சாருவை விட்டுட்டு எதுக்காக துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். உங்களுக்கு சொல்ல சங்கடமா இருந்தா டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ரிலாக்ஸ். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சாருவை மிஸ் பண்ணிட்டோமேனு இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்களா? சொல்லுங்க தமிழ், ஃபீல் பண்றீங்களா? ஒருவேளை திரும்ப அவங்களை கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் கிடைச்சா பண்ணிப்பீங்களா? பதில் சொல்லுங்க தமிழ். பண்ணிப்பேன். குட். உங்க அடி மனசுல அப்ப சாரு தான் இருக்கால? துளசி என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகும்? டாக்டர், என்ன பண்றீங்க? சாருவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டார்ல. நாம எதிர்பார்த்தது அதான். திரும்பவும் ஏன் துளசியை பத்தி பேசி கன்ஃபியூஸ் பண்றீங்க? பொறுங்க சத்யா, இது விஷயமா நம்ம வெளியே போய் பேசுவோம். இங்க வேணாமே. தமிழ், உங்களுக்கு துளசியை விட சாரு தான் பெஸ்ட். சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அது சீக்கிரமே நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. மனசுல அதை பத்தி அழுத்தமா நினைங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகே? சரி தமிழ், நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்குங்க. நாம திரும்பவும் நைட்டு பேசலாம். பாய். போலாம் சார். சத்யா சார், நாம எதிர்பார்த்ததை விட தமிழ் கிட்ட நிறையவே டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு மாதிரி தூக்க நிலையில பேசுறது. அதாவது மருந்தோட வீரியத்தால ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிருக்காரு. சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தப்பு இல்லைங்கிற மனநிலைக்கு வந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் நிரந்தரமா இருக்காது. கான்சியஸ் நிலைக்கு வந்ததும் துளசி ஏன் மறக்கணும், சாருவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெளிவா கேட்பாரு. அந்த அளவுக்கு நாம விடவே கூடாது. தொடர்ச்சியா அவர் ஆழ் மனசு வரைக்கும் சாரு தான் உனக்கு பெஸ்ட்னு உரைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப அதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல. உண்மைதான் டாக்டர். மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழை பார்க்கறதுக்காக அவரோட அம்மாவும் ரிலேட்டிவ்ஸ் இன்னைக்கு வராங்க. அவங்க வந்து பார்க்கறப்ப தமிழ் இந்த அளவுக்கு டயர்டா அடிபட்டு சோர்ந்து போன மாதிரி இருக்கக்கூடாது. மேடம் அவரை ஃப்ரெஷ் அப் பண்ணி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நோனோ, அப்படிலாம் உடனே பண்ண முடியாது. இப்போதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் அவர் தூங்கி எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெயிட் பண்ணுவோம் சத்யா சார். இப்போ போய் எழுப்பி ஷேவ் பண்ணிக்கோ, குளி, ட்ரெஸ் மாத்திக்கோன்னு சொன்னா வெறியில யாருடா அந்த சாரு, துளசி எங்கடா, என்ன என்னடா பண்றீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் ரிலாக்ஸா தூங்கி எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
ஓகே டாக்டர். நம்ம போய் டீ சாப்பிடலாமே, எனக்கு டீ சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே டாக்டர், சாப்பிடலாமே, வாங்க. இந்தடி. எனக்கு போதும்டி, போட்டுக்கோ. பாத்திரம் எடுத்துட்டு வா, கழுவலாம். அண்ணி, ஏய், சரவணன் வந்திருக்காருடி. வாங்க சரவணன். வாங்க சரவணன், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க தீபா? நல்லா இருக்கேன். வா சரவணா, உட்காரு. ஆ, வாங்க சரவணன், சாப்பிட்டு பேசலாமே. இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நிஜமாவே சாப்பிட்டு வந்துட்டீங்களா இல்ல இதுல சங்கடப்பட்டு? சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதுவும் எங்க வீடு மாதிரி. பசிச்சா நானே கேட்டு வாங்கி சாப்பிட போறேன். சரி, அப்ப இருங்க, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். கல்யாணி, நீ பேசிட்டு இரு. அண்ணி, எல்லாம் ரெடியா? திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? பேக் பண்ணிட்டு சரவணா. தங்கச்சி ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. அவ வந்த உடனே கிளம்பிடலாம். வீடு பாத்துட்டியா? பாத்துட்டேன் அண்ணி, ரெடியா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, உட்காரு, இந்த வந்துடுறேன். ஓகே அண்ணி. வாங்க தம்பி. ஆ, மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. ரேவதி வரல? இல்ல, அவ வீட்ல இருக்கா. அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சரவணன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல, அவ கொஞ்சம் வேலையா இருந்தா. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா கூட்டு வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். இந்தாங்க. தேங்க்யூ. வாங்க மாமா. ஏய், என்ன அதுக்குள்ள வந்துட்ட? ஸ்கூல் ஹாஃப் டேவா? இல்லக்கா, அக்கா ஃபோன் பண்ணி ஹாஃப் டே லீவ் போட்டு வர சொன்னாங்க. லீவ் போட சொன்னாலா? கல்யாணி, ஆ, வந்துட்டியா? உள்ள ஒரு பேக் வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வா. சரிக்கா. ஏய், எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? தப்பா எடுத்துக்காதடி. ரேவதி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். நானும் தங்கச்சியும் அங்க போய் இருந்துக்கிறோம். ஏய், என்ன விளையாடுறியா? எதுக்கு இப்ப வீடு பார்த்த? எதுக்காக அங்க போய் இருக்கணும்? யார் எடுத்த முடிவு இது? யாரோட முடிவும் இல்ல, தனியா இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு. ஓஹோ, இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டல. அதனாலதான் 10 நாள் லீவ் போட்டு தங்கச்சி வர சொல்லிருக்கல. இதுக்கு சரவணன் வந்திருக்காருல. ஏய், என்னாச்சுடி உனக்கு? திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? அதான் சொன்னனடி, நாங்க தனியா இருந்தா. அர்ஜுனா, பாத்துக்கோ. இங்க உனக்கு என்னடி பிரச்சனை? எதை மனசுல வச்சுட்டு இப்படி பண்றேன்னு நல்லாவே தெரியும். இங்க பார், மரியாதை பேக் கொண்டு போய் உள்ள வை, இல்லன்னா தொலைச்சிடுவேன். கோவப்படாதடி. என்னைக்கா இருந்தாலும் நான் தனியாள் தானே. எனக்குன்னு ஒரு வீடு வேணாமா? நான் தனியா இருந்து தானடி ஆகணும். சொன்னா கேட்க மாட்டல நீ. டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, என்னை தடுக்காத. நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன்டி. போறதா முடிவு பண்ணிட்டேன். போய் தான் ஆகணும். இதான் உன் முடிவா? நான் சொன்னாலும் கேட்க மாட்டேல. என்னை யாரோன்னு நினைச்சிட்ட. அதான் கிளம்பி போற இல்ல? ஏய், இப்படிலாம் கேட்டு என்னை சங்கடப்படுத்தாத. உன்னை போய் நான் அப்படி நினைப்பேனா? நீ என் ஃப்ரெண்டுடி. கையடி. என் மேல வருத்தம் இல்லாம நீ கிளம்புற? ஏய், எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லடி. கொஞ்ச நாளாவே நான் தனியா போகணுங்கிற யோசனையில தாண்டி இருந்தேன். பொய் சொல்லாத. இது என்னைக்கும் எடுத்த முடிவில்ல. இன்னைக்கு காலையில நான் பேசினதை வச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்க. ஏய், இல்ல தீபா. இல்லன்னு சொல்லாதடி. மோகனுக்காக பேசினத நீ உன்ன பேசினதா நினைச்சு தப்பான முடிவுக்கு வந்திருக்க. அதான் உண்மை. நான் என்ன வேணும்னு அடி பேசினேன். மோகன் வந்தா பிரச்சனை ஆயிடும், எங்க நிம்மதி போச்சு, தங்கச்சிங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும்னு
அவன் வராம தடுக்க தானடி பேசுன. அதால நீ வருத்தப்பட்டுன்னு தெரிஞ்சு சாரி கூட கேட்டேனேடி. ஏய், நான் அதுக்காகலாம் போலடி. அதுக்காக போலன்னா வேற எதுக்காக போற? இங்க உனக்கு வேற என்னடி பிரச்சனை? சொல்லுடி, எதுக்காக யார் சொல்லி நீ போற? இது நானே எடுத்த முடிவுடி. யாரும் என்ன போன்னு சொல்லல. வேணாண்டி, நீ இங்கே இருந்துரு. நம்ம எப்பவும் போல ஒன்னாவே இருக்கலாம்டி. இல்ல தீபா, எடுத்த முடிவை எடுத்ததாவே இருக்கட்டும். நான் கிளம்புறேன். ஏய், சொன்னா கேளுடி. நீங்க போயிட்டீங்கன்னா என்னாலதான் போனீங்கன்னு காலம் பூரா உறுத்தலா இருக்கும்டி. தயவு செஞ்சு போகாதீங்க. என்ன தடுக்காத தீபா. என்னோட முடிவுக்கும் நீ பேசினதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் மனசு நோகிற அளவுக்கு என்னைக்குமே நீ நடந்துக்க மாட்டடி. ஆனா நீ இப்படி நடந்துக்கிறியடி. என்னால தானே இதெல்லாம். ஐயோ, நான் போறது உன்னாலலாம் இல்ல, மோகனால. நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவன் தினம் தினம் வந்து பிரச்சனை பண்ணுவான். அன்னைக்கு கத்தியால குத்த வந்தவன் திரும்ப வந்து ஏதாவது பண்ணா என்ன பண்றது? ஏய், அவன் வரமாட்டான்டி. போலீஸ் கிட்ட தான் லெட்டர் எழுதி கொடுத்திருக்கான்ல. அவனெல்லாம் நம்ப முடியாது தீபா. அவன் அடிக்கடி வந்து சண்டை போடுறதும் போலீஸ் வர்றதும் எனக்கே உறுத்தலா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா நான் போய் தான் ஆகணும். இல்லடி, என்ன மாரி நீ எங்கேயும் போக முடியாது. நீ இங்கதான் இருக்கணும். இங்கதான் இருப்ப. ஏய் தீபா, இருடி. என்ன பண்ற நீ? குடுடி. மாட்டேன். தீபா விளையாடாத. நீ போக கூட சொல்றல. குடுடி. தீபா விளையாடாத. நீயும் என்ன டென்ஷன் பண்ணாத. குடுடி. ஏண்டி இப்படி பண்ற? என் நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ என்ன குழந்தையா? என்ன ஏன் இப்படி இம்சை பண்ற? நானாடி இம்சை பண்றேன்? நீ தாண்டி என்ன வேதனைப்படுத்துற. ஐயோ தீபா, 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 ஏய் தீபா, அழாதடி. உங்க நல்லதுக்காக தானே நான் போறேங்கிற. அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ ஒரு மண்ணு சொல்லாத. உண்மையிலேயே நீ என்ன ஃப்ரெண்டா நினைச்சா நீங்க இது போக கூடாது. அம்மா, என்னமா பேசாம இருக்க? இவளை போக கூடாதுன்னு சொல்லுமா. நீ சொன்னா கேப்பா. சமயத்துல நீயே என் பேச்ச கேக்குறது இல்ல, இவ எப்படி கேப்பா? எல்லாத்துக்கும் மேல இவ நல்லா யோசனை பண்ணிதான் இந்த முடிவு எடுத்திருப்பா. இது இவ வாழ்க்கை. போறதும் போகாதும் இவ இஷ்டம். அதுல நான் தலையிட முடியாது. சரவணா, கார் ஓபன்ல தானே இருக்கு? ஓப்பன்ல தான் இருக்கா நீ? ஏய், பேக கொண்டு போய் கார்ல வை. ஏய், வேணாண்டி, போகாதடி. சொன்னா கேளுடி. கல்யாணி ப்ளீஸ் போகாத. போகாதடி ப்ளீஸ். ஏய் கல்யாணி, ஏய் கல்யாணி, சொன்னா கேளுடி ப்ளீஸ். சொல்றல, போகாதடி ப்ளீஸ். இல்ல தீபா, என்ன விடு. என்னோட பிரச்சனை என்னோட போகட்டும். நீங்களாவது நிம்மதியா இருங்க. ஏய், ஏன் பிரச்சனை உன் பிரச்சனை? நீ ஏன்டி பிரிச்சு பேசுற? நீ வீட்டுக்கு வந்தப்பவே ஒரே குடும்பம் ஆயிட்டோம். ஒன்னா பிசினஸ் பண்ற ஒரே வீட்டுல இருக்கலாம்டி. ஃப்ரெண்டுனா ஒன்னதான் இருக்கணுமா? தனியா வேற வீட்ல இருந்தாலும் நம்ம எப்பவும் போல இருக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. நான் கிளம்புறேன்டி. நான் வரமா? ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு போகாத. விடு தீபா, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லாமலே போயிருப்பேன். நீ போயிருப்படி. ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. தங்கச்சி வச்சுக்கிட்டு எப்படி தனியா இருப்ப? இங்க நாங்க இருக்கோம். அங்க யாரடி உங்களை பாத்துப்பாங்க? அங்க பக்கத்துல ரேவதி, சரவண, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. அவங்க எங்களை பாத்துப்பாங்க. எங்களை பத்தி கவலைப்படாதடி. நீ உன் வாழ்க்கைய பாருடி. கல்யாணி, போகாதடி ப்ளீஸ் தீபா, நாங்க போய் தான் ஆகணும். தீபா, இப்படி பண்ணாத. விடு என்ன. போகாதடி ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தீபா, நீ எங்களை பத்தி கவலைப்படாத. சந்தோஷமா இரு. நாங்க கிளம்புறோண்டி. கைய விடு. கல்யாணி, சொன்னா கேளுடி ப்ளீஸ். விடு தீபா. ஏய், வண்டியில ஏறு. கல்யாணி, போகாதடி ப்ளீஸ் டி, வந்துடுடி ப்ளீஸ். சரவணா, போலாம். கல்யாணி,
ராணி ஏய்,